ஒரு ஜாதகத்தில் ராஜ கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சூரியன், செவ்வாய், குரு, இந்த 3 கிரகங்கள் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, அல்லது சிம்மம், பர்டிகுலராக மேஷம், தனுசு, மீனம், இந்த ராசிகள் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அவங்களுக்கு நிச்சயமாக இடமாற்றம் தேவைப்படும். இப்போ இதற்கு தீர்வு பார்த்திங்கன்னா, வசதி வாய்ப்பு மிக்க ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, பூர்வம் நீங்கள் கெட்டு போயிடுச்சுன்னா உஷாராயிக்கணும். இந்த சொத்தை அப்படியே அங்கே விட்டு அடிச்சுட்டு வெளியில் போயிடணும். கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எல்லை தாண்டி போயிடணும்னு வச்சுங்களேன். எல்லை தாண்டி போயிட்டால் இந்த சொத்தை காப்பாற்றிக்கலாம். நம்மளுக்கும் வாழ்க்கையில் அந்த இடத்த விட்டு வெளியே போனாவே உங்களுக்கு மைண்டு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சு. நம்ம விதி இதுதான். இந்த பூர்வீகத்தில் இருந்தோம்னா நம்ம சர்வநாசம் ஆயிடும்னு தெரிஞ்சு வச்சு. அப்போ நம்ம எல்லை தாண்டி போயிட்டோம்னா இந்த சொத்தையும் காப்பாற்றிக்கலாம், நாமளும் நிம்மதியாக வாழலாம், நம்மளுக்கு ஆண் வாரிசும் பிறக்கும். அப்போ அந்த ஆண் வாரிசு ஜாதகத்தில் 5ஆம் வீடு நல்லா அந்த குழந்தை இந்த சொத்தை அனுபவிக்கலாம். அங்கே சிக்கல் வராது. அப்போ இதுதான் ஜோதிட ரீதியாக நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிற ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, சூரியன், சுக்கிரன், குரு பகவான் வலிமை பெற்று, அதே மாதிரி சிம்ம ராசி, துலாம் ராசி, மீன ராசி, தனுசு ராசி வலிமை பெற்றக்கூடிய நபர்கள் வெளிநாடுகளில் நல்ல அற்புதமான யோக பலன்களை அனுபவிப்பாங்க. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. சுய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் கெட்டாலும் சரி, சுக்கிரன் கெட்டாலும் சரி, குரு பகவான் கெட்டு போனாலும் சரி, அந்த ஜாதகர் கண்டிப்பாக பக்தி ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தவர் ஜோதிட ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு இடம் மாற்றம். ஒருவருடைய ஜாதகத்தில் இடமாற்றம் தேவைப்படும் அப்படிங்கிற அமைப்புங்கிறது என்னவா இருக்கும்? ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகங்களோ இந்த இடங்கள் இப்படி இருந்துச்சுன்னா அவங்க கட்டாயம் இடமாற்றம் பண்ணாதான் அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதாங்க? நிச்சயமாக. ஒரு ஜாதகத்தில் ராஜ கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சூரியன், செவ்வாய், குரு, இந்த 3 கிரகங்கள் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, அல்லது சிம்மம், பர்டிகுலராக மேஷம், தனுசு, மீனம், இந்த ராசிகள் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அவங்களுக்கு நிச்சயமாக இடமாற்றம் தேவைப்படும். இந்த இடமாற்றம் என்பது குறிப்பாக சொல்லணும்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது தங்களுடைய குலதெய்வத்தை குறிக்குங்க. இந்த 5ஆம் பாவகம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த 5ஆம் பாவகம் ஒரு ஜாதகத்தில் 6, 8, 12 அந்த பாவகத்தோட தொடர்பாயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க அந்த பூர்வீகத்தில் இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. படித்த படிப்பு அவங்களுக்கு உதவி செய்யாது, கற்றுக்கிட்ட தொழில் அவங்களுக்கு உதவி செய்யாது, கூட இருக்கிற நண்பர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, சொந்த பந்தம் கூட அவங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க, பெற்றவங்களே கூட அவங்களுக்கு நேர் எதிரான விஷயங்களை தான் வெளிப்படுத்துவாங்க. அப்போ அந்த இடத்துல குலதெய்வத்தையும் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் பாவகத்தின் தாக்கமும் கொஞ்சம் கடுமையாக பாதிச்சதுன்னா இந்த மாதிரி நிலையை ஏற்படுத்தும். அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எல்லை தாண்டி போகிறது, ஒரு ஆறு ஓடிட்டுருக்குது, அந்த ஆற்றை தாண்டி அந்த பக்கம் போகிறது, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அந்த பக்கம் சென்று ஒரு எல்லை தாண்டி அந்த பக்கம் குடியிருக்கும் பொழுது இந்த தாக்கம் சுத்தமாக குறைஞ்சிரும். அவங்களுக்கு இவங்களுடைய சுய சிந்தனை ரொம்ப நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா பூர்வீகம் கெட்டு போச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு அந்த அறிவு, நுண்ணறிவுத்திறன் ஒரு விஷயம் இருக்குங்க. நல்ல புத்திசாலித்தனம், நுண்ணறிவுத்திறன், எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி மனப்பாக்கத்தோடு செய்கிறது, படித்த படிப்பை நம்ம பயனுள்ளதாகிக்கிறது, அல்லது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை வச்சு நம்ம ஏதாவது ஒரு அபிவிருத்தி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் செய்கிறதுக்கே விடாது. அதே இந்த இடத்துல இருந்து அந்த எல்லை தாண்டி நீங்கள் போகும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாமே சுபயோகமாக நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ சுய ஜாதகத்தில் நமக்கு சூரியன், குரு, செவ்வாய் இந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டாலோ, அல்லது இந்த மேஷம், சிம்மம், மீனம், தனுசு இந்த ராசிகள் பாதிக்கப்பட்டாலோ இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும். அப்போ இதற்கு தீர்வு பார்த்திங்கன்னா அந்த எல்லை தாண்டி போகிறது தான் சரியான தீர்வாக இருக்கும். இதுவே அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை நிச்சயமாக தரும். சரிங்க. இப்போ இடம் மாற்றம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம். இப்போ ஒரு சில பேர்த்துக்கு நீங்கள் பூர்வீகம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பூர்வீகம் என்ன சொத்து இருந்தாலும் சரி, இல்லை வீடு வாசல் எது இருந்தாலும் பூர்வீகத்தில் தங்கக்கூடாது, இல்லை இந்த பூர்வீக சொத்துனால உங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்காது, நீங்கள் இந்த சொத்தை நீங்கள் கண்டிப்பாக விற்றுட்டு அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வேறு பக்கம் வாங்கலாம், ஆனால் இதிலிருந்து நீங்கள் ஒரு பயன் எடுத்துக்கூடாது, இல்லைன்னா அது சிரமமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஜாதக அமைப்பு, எதனால் அது அப்படி சொல்கிறாங்க? இந்த இடத்துல இதே குலதெய்வம் தான் மீண்டும் அவங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். பர்டிகுலராக இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் தான். அப்போ அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் பாவகம், இப்போ சரராசின்னு வச்சுங்களேன், மேஷம், கடகம்,
துலாம், மகரம். இந்த சரராசிக்கு பாதகஸ்தானம்னு சொல்கிறது 11ஆம் வீடு. இப்போ இந்த 5ஆம் பாவகம், பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் பாவகம் பாதகஸ்தானமாகப்பட்ட 11ஆம் வீட்டோட தொடர்பாகி போச்சுன்னா 200 மடங்கு கெட்டு போயிடும். இதே மாதிரி தான் ஸ்திர ராசிக்கும் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். இந்த ராசிக்கு பாதகஸ்தானம் 9ஆம் வீடு. இப்போ இந்த வீடு வந்து 9ஆம் வீட்டோட இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் தொடர்பாகி போச்சுன்னா அதுவும் 200 மடங்கு கெட்டு போயிடும். உபய ராசிகள்னு சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, மீனம், தனுசு, இந்த 4 ராசிகளுக்கு பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் வீடு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டோட தொடர்பாகி கெட்டு போச்சுன்னா இதுவும் 200 மடங்கு பாதிப்பு தரும். இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ராசியை சேர்ந்தவங்களோ அல்லது ரக்கணத்தை சார்ந்தவர்களோ அந்த பூர்வ புண்ணியம் பாதிக்கப்பட்டவர்களோ பாதகஸ்தானத்தோட தொடர்பாயிடுச்சுன்னா பூர்வீகத்தில் அவங்கள 0 பண்ணி விட்டுரு. பூர்வீக சொத்தை ஒரு மண்ணு கூட எடுத்து நம்மளால் பயன்படுத்த முடியாது. அப்படி பூர்வீகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறையும் கொடுத்துரும், அறிவும் வேலை செய்யாது, எந்த ஒரு சுப விசேஷங்களையும் நாம் அதில் சந்திக்கவே முடியாது. பர்டிகுலராக திருமணம் தடையை போயிடும், வேலை அமையாது, தேவையில்லாத உடல் தொந்தரவு வர ஆரம்பிக்கும், பெரியவங்களுடைய சாபங்கள் வந்து சேர ஆரம்பிக்கும். இதனால் அந்த ஜாதகன் துன்பத்திலேயே உழன்று கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். அப்போ இந்த பாதகஸ்தானத்தோட தொடர்பாக ஒன்று மட்டும்தான் பூர்வீகத்தை விட்டு வெகு தொலைவு கடத்தி விட்டுரும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் இருக்கிறதுக்கு கூடாது. ஒரு வேளை அதையெல்லாம் மீறிட்டு நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது சொத்து ஏதாவது இருந்ததுன்னா கூட கடைசியில் 0 அப்படிங்கிற நிலைமை கொண்டு வந்து விட்டுரும். ஸோ இவர்கள் வந்து தன்னுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு ஏதோ இடம் பொருள் இருக்குது, சொத்து இருக்குது, வசதி வாய்ப்பு மிக்க ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா பூர்வ புண்ணியம் கெட்டு போயிடுச்சுன்னா உஷாராயிக்கணும். இந்த சொத்தை அப்படியே அங்கே விட்டு அடிச்சுட்டு வெளியில் போயிடணும். கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எல்லை தாண்டி போயிடணும்னு வச்சுங்களேன். எல்லை தாண்டி போயிட்டால் இந்த சொத்தை காப்பாற்றிக்கலாம். நம்மளுக்கும் வாழ்க்கையில் அந்த இடத்த விட்டு வெளியே போனாவே உங்களுக்கு மைண்டு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த பாதகஸ்தானம் என்ற ஒரு விஷயம் மட்டும்தான் ஒரு ஜாதகனை பூர்வ புண்ணியத்திலிருந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே உணர்ந்து கொள்வது நல்லது. சரிங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு எல்லை தாண்டி போகணும்னு சொன்னீங்க. அப்போ இருக்கக்கூடிய சொத்து வந்து நம்ம வச்சுக்கலாமா, இல்லை அதை கண்டிப்பாக வித்துறணுமா? பர்டிகுலராக இப்போ பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது வந்து 6, 8, 12 தொடர்பானாலும் சரி அல்லது பாதகஸ்தானத்தோட தொடர்பானாலும் சரி, அந்த சொத்தை வந்து விற்கணுங்கிற அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. இது காமனாக சொல்கிறது என்னமாங்க, அந்த பூர்வீகத்தில் இருந்தீங்கன்னா அந்த சொத்தை விற்கணும்னு சூழ்நிலை உருவாக்கும். ஏன்னா நீங்கள் அது கெட்டு போச்சு அப்படின்னா இப்போ அந்த இடத்துல போகும்போது வந்து அது ஏதோ ஒரு வகையில் அதையெல்லாம் அழிக்கிறதுக்கு என்ன வழி அதுதான் பண்ணும். ஆனால் நாம் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல தான் நம்ம ஜோதிடத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்துகிறோம். எப்படின்னா நம்ம ஜாதகத்தில் அது தெரிஞ்சுக்கிறோம். பூர்வ புண்ணியம் கெட்டு போச்சு, நம்மளுக்கு 6, 8, 12 தொடர்பாச்சு, பாதகஸ்தானத்தோட தொடர்பாக போச்சு, இதுதான் விதியை மதியால் வெல்வது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம விதியை வந்து இதுதான், இந்த பூர்வீகத்தில் இருந்தோம்னா நம்ம சர்வநாசம் ஆயிடும்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம எல்லாம் தாண்டி போயிட்டோம்னா இந்த சொத்தையும் காப்பாற்றிக்கலாம், நாமளும் நிம்மதியாக வாழலாம், நம்மளுக்கு ஆண் வாரிசும் பிறக்கும். அப்போ அந்த ஆண் வாரிசு ஜாதகத்தில் 5ஆம் வீடு நல்லாச்சுன்னா அந்த குழந்தை இந்த சொத்தை வந்து அனுபவிக்கலாம், அங்கே சிக்கல் வராது. அப்போ இதுதான் வந்து ஜோதிட ரீதியாக நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிற ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா முழு முதல் சுபகிரகமான குரு தான். குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு கடுமையான பாதிப்பு ஆளாக்குறாருன்னா நம்ம உஷாராயிக்கலாம். கண்டிப்பாக இதற்கு வந்து நம்ம குலதெய்வ வழிபாடு தான் சப்போர்ட் பண்ணும். இந்த குலதெய்வத்தை முறையாக வழிபாடு செஞ்சுட்டு வர்ற ஆட்களை எல்லாம் இந்த மாதிரி துன்பங்கள்லேருந்தெல்லாம் அவங்களை காப்பாற்றி விட்டே இருக்கும். இதில் என்ன ஒரு பெரிய ஒரு வில்லங்கமான விஷயம் என்னென்னா, இந்த பூர்வ புண்ணியம் பாதகஸ்தானத்தோட தொடர்பான ஆளுகளுக்கு குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்யணுங்கிற எண்ணமே வராது. அதுதான் இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம். சரிங்க. இப்போ இடம் மாற்றம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், பூர்வ புண்ணியம் ஆல்சோ. இந்த வரிசையில் இப்போது வெளிநாடு செல்லக்கூடிய நபர்கள், இப்போது எல்லாருமே வெளிநாடுங்கிறது போக முடியாது. ஒரு படிப்புக்காகவோ இன்னும் ஒரு வேலை விஷயங்களாகவோ செல்கிற மாதிரி அமைப்பு அப்படின்னா அது என் ஜாதகத்தில் எந்த அமைப்பு இருந்தால் அந்த மாதிரி வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்குங்க? சுய ஜாதகத்தில் சூரியன் மிக மிக முக்கியமான அற்புதமான கிரகம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன், ரொம்ப மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு அருமையான கிரகம். அடுத்தது குரு. இந்த 3 கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் நல்ல வலிமையாக இருக்கும் பட்சத்தில், அல்லது சிம்மம், துலாம், தனுசு, மீனம், இந்த ராசிகள் ஒரு ஜாதகத்தில் நல்லா வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வெளிநாடு யோகம் உண்டு. அவங்க வந்து கண்டிப்பாக வெளிநாடுகளில் போய் ஒரு சிறப்பான யோக வாழ்வை பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இப்போ 5ஆம் வீடு ஒரு ஜாதகத்தில் வலிமையாகுதுன்னா அவங்க படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போவேன். ஏதாவது கல்வி கற்றுக்கிறது, புதுசாக ஒரு வித்தை கற்றுக்கிறதுக்கு, ஒரு அரிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கு இந்த 5ஆம் வீடு அவங்களுக்கு வேலை செய்யும். இது இயற்கையாகவே அவங்கள அந்த படிப்பு விஷயத்துக்கு அனுப்பிச்சி வச்சிடும். 7ஆம் வீடுங்கிறது இவன்கிட்ட ஏதோ ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கும். இப்போ ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கிறான்னு வச்சுங்க, எல்லாத்தோட இவன் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு தனித்திறமையாக வேலை செய்ய ஆரம்பிப்பான். அவனை வந்து வெளிநாட்டுக்கார அப்படி தூக்கிட்டு போயிடுவான். அந்த ஐடி துறையில் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகத்தை கொடுத்து, திறமையை கொடுத்து அவங்க அந்த இடத்துக்கு போய் அள்ளிட்டு போயிடுவாங்க.
9ஆம் வீடுங்கிறது அறிவுபூர்வமான நடவடிக்கை. இவன் கற்ற கல்வி, இவனுடைய ஆராய்ச்சி மனப்பான்மை, புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துறது, இதெல்லாம் வந்து 9ஆம் வீட்டை குறிக்கும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இது ரொம்ப மிக முக்கியமானது. இந்த 9ஆம் வீடு வலிமை பெற்றாலும் அவர்கள் வெளிநாட்டில் ஜீவனம் செய்யலாம். 12ஆம் வீடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் சொகுசாக வாழ்கிறது. மிகப்பெரிய தனச்சேர்க்கையோடு அங்கே போய் நல்லா எந்த சிரமமும் இல்லாத வெளிநாட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த 12ஆம் வீடு ஒரு ஜாதகத்தில் நல்லா வலிமையாக இருக்கும். அப்போ இந்த சூரியன், சுக்கிரன், குரு பகவான் வலிமை பெற்று, அதே மாதிரி சிம்ம ராசி, துலாம் ராசி, மீன ராசி, தனுசு ராசி வலிமை பெற்றக்கூடிய நபர்கள் வெளிநாடுகளில் நல்ல அற்புதமான யோக பலன்களை அனுபவிப்பாங்க. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரிங்க. இப்போ வெளிநாடு போகிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு சில நபர்கள் வந்து வெளிநாடு போயிட்டு திரும்பி வந்துடுறாங்க. ஆனால் ஒரு வெகு சிறு நபர்கள் மட்டும்தான் வெளிநாட்டில் ஒரு குடியுரிமை வாங்கி அங்கேயே அவங்க வாழ்க்கை முழுவதும் ஒரு ஃபேமிலியாக அங்கேயே செட்டில் ஆகிறவங்க இருக்காங்க. அந்த பாக்கியம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதில்லை. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு பாக்கியம் வேணும் அப்படின்னா அவங்க ஜாதக அமைப்பு எந்த மாதிரி இருக்கணும்? இப்போ உங்கள் கேள்வியிலே பதில் வந்துருச்சு. பாக்கியம் என்ற ஒரு விஷயத்தில் கொண்டு வந்துட்டீங்க. பாக்கியம் அப்படிங்கிற அந்த 9ஆம் பாவகம் ஒரு ஜாதகத்தில் நல்ல வலிமையான நிலைமையில் இருந்துச்சுன்னா அவங்க தான் வெளிநாட்டில் ஒரு நிலைத்தன்மையோடு நிற்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. வெளிநாட்டில் போயிட்டு வர மாதிரியான தன்மையில் இல்லை, போய் ஒரு இடத்துல அந்த இடத்துல சிட்டிங் ஆகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை அந்த 9ஆம் வீடு தான், பாகிஸ்தானம் தான் கொடுக்கும். இப்போ ஒரு 5ஆம் பாவகம் ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா அவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான ஆர்வத்தை தூண்டும். 7ஆம் வீடு ஒருத்தனை வெளிநாட்டுக்கு ஃப்ளைட் பிடிச்சி அனுப்பிச்சி வச்சிடும் நல்லா இருந்துச்சுன்னா. 9ஆம் வீடு ஸ்திரத்தன்மையாக நெக்க வைக்கும். 12ஆம் வீடு தான் நிம்மதியாக வாழ வைக்கும். இதில் 5ஆம் வீடு கெட்டு போச்சுன்னா அவனுக்கு ஆர்வமே வராது, வெளிநாடு போகிறதுக்கான ஆர்வமே இருக்காது. ஏதாச்சும் சொந்த பந்தம் தான் எங்கள் வீட்டுக்காரர் பக்கத்தில் இருக்கணும்னு போனால் அதனால் நீயும் போடான்னு சொந்த பந்தம் பிடிச்சி தள்ளி விட்டுரும், வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. 7ஆம் வீடு கெட்டு போச்சுன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு ஆர்வத்தில் வந்துடுவேன். வெளிநாட்டில் வந்துட்டு அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் பார்த்து பழகும்போது மிகப்பெரிய அந்த கம்யூனிகேஷன் கேப் ஆகி போயிடும். அந்த சிக்கல்களை உன்னால் சமாளிக்க முடியாத போய் குறுகிய காலத்தில் 1 மாதம் 2 மாதம் கூட எல்லாத்தையும் திரும்பி முடியாதுருவாங்க. இந்த 7ஆம் வீடு கெட்டு போச்சுன்னா. 9ஆம் வீடு கெட்டு போச்சுன்னா வெளிநாடு போகிறதுக்கான அத்தனை விஷயத்தையும் தடை பண்ணிவிடும். நீங்கள் வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட்டு விசாலாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா கூட கடைசி ஃப்ளைட்டாக நேரத்தில் நம்மளை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாக்கும். இதெல்லாம் மீறி ஒரு ஜாதகத்தில் 5 நல்லா இருக்குது, 7 நல்லா இருக்குது, 9 நல்லா இருக்குது, நான் போயிட்டேன் வெளிநாட்டில் போயிட்டேன், அங்கே போய் 12ஆம் வீடு ஒரு ஜாதகத்தில் கெட்டு போச்சுன்னா இந்த ஜாதகனுக்கு அங்கே போய் அரசு தண்டனையை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாக்கிடும். ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு போய் அந்த அரசுக்கு வந்து சட்டத்திட்டங்கள் நாம் புரிஞ்சிக்காமல் அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நாம் புரிஞ்சிக்காமல் ஏதோ ஒரு சின்ன தப்பை செய்ய போய் அது வந்து அரசு தண்டனைக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உருவாக்கிடும். குறிப்பாக சிறைவாசம் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடும். இந்த 12ஆம் வீடு மட்டும் கெட்டு போச்சுன்னா அவங்கள வெளிநாடு போகிறதுக்கு கண்டிப்பாக தவிர்த்துருவாங்க. ஒரு ஜாதகத்தில் இந்த 12ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் சொகுசாக வாழ்கிற தன்மையை கொடுக்கும். இப்போ இந்த 12ஆம் வீடு கெட்டு போனாலும் சரி, 9ஆம் வீடு கெட்டு போனாலும் சரி, சம்மந்தப்பட்ட ஜாதகர்கள் வெளிநாடு சார்ந்த கனவை தவிர்த்து விட்டு உள்நாட்டிலேயே இருக்கிறத வச்சு பொழைச்சிக்கிறனப்பா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடணும். இது மிக மிக கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு ஜாதகத்தில் 5, 7, 9, 12 இதெல்லாம் வெளிநாடு யோக வாழ்வை குறிக்கும். இது கெட்டு போச்சு அப்படின்ட்டா வெளிநாடு போகிறதுக்கு அந்த கனவையே தகர்த்துடணும். சுய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் கெட்டாலும் சரி, சுக்கிரன் கெட்டாலும் சரி, குரு பகவான் கெட்டு போனாலும் சரி, அந்த ஜாதகர் கண்டிப்பாக வெளிநாடு போகிற ஆசை தவிர்த்து விடுவது தான் நல்லது அப்படிங்கிறத நாம் உங்களுக்கு அழுத்தமும் பதிவு செய்கிறோம். சரிங்க. இப்போ நம்ம இடமாற்றம் சரி வெளிநாடு பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு இது ஒரு பயனுள்ள கருத்துக்களாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க. நன்றி. வாழ்த்து.